ராமனுடைய தொட்டில் பக்கத்திலேயே லக்ஷ்மணனுடைய தொட்டில் இருவரும் கிடக்கிறார்கள். ஆனாலும் ராமன் தூங்கலையாம். அதனால கௌசல்யா யோசிச்சா, அப்படியே ராமனுடைய உரையாடுறார், கொஞ்சி உரையாடுறார் வில்லூர் சுவாமி. டோலாயாம் ஜனனீன சுப்தகா இதிசா. ராமா, உன்னை தொட்டில்ல போட்டு என்னதான் தாளாட்டினாலும் இன்னமும் கூட நீ தூங்கலப்பா. கொஞ்சம் அழுகையெல்லாம் குறைச்சுட்ட. லக்ஷ்மணன் பக்கத்துல வந்துட்டான், அழுகை குறைஞ்சதே சரி, ஓகே. ஆனாலும் நீ தூங்கல. அதனால பார்த்தா துவாம் வீக்ஷிய தூர்ணம் ததா. இதை பார்த்துட்டு கௌசல்யா என்ன பண்ணான்னா, நீ இன்னும் உறங்காததற்கான காரணத்தை புரிந்து கொண்டாள். அது என்ன காரணம்னா, லக்ஷ்மணனை ஒரு தொட்டில், உன்னை ஒரு தொட்டில்னு 2 தொட்டில்ல தனியா போட்டதே தப்பு. ஒரே தொட்டில்ல ராமன் லக்ஷ்மணன்னு கிடத்த வேண்டியதுதான். ஏன்னா லக்ஷ்மணனை பொறுத்தவரை ராமனை விட்டு ஒரு நொடி, ஒரு இன்ச்சு கூட பிரிய மாட்டானே. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம்னு ராமா உனக்கு எப்போதும் கூடவே இருந்து தொண்டு செய்பவன் லக்ஷ்மணன். அப்போ பக்கத்து தொட்டில்ல இருந்தா கூட லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கும் பொறுக்காதான். அதனாலதான் வசிஷ்டருடைய ஆலோசனைப்படி கௌசல்யா இப்ப அடுத்த ஏற்பாடு பண்ணிட்டா. 4 தொட்டிலே வேண்டாம், 2 தொட்டில் போதும். ஒரு தொட்டிலே ராமனும் லக்ஷ்மணனும், இன்னொரு தொட்டிலே பரதனும் சத்ருகணனும்னு சொல்லி 2 தொட்டிலா போட்டுட்டா. அதனால சௌமித்ரிம் சவிதே விதாய, சுமித்ரையின் மகனாகிய லக்ஷ்மணனை உனக்கு அருகில் உன் அதே தொட்டில்ல கடத்தினாடா ராமா. மதுரம் காத்தும் பிரவருத்தா ததா. அப்படி கிடத்தியவாறே நீ அப்போ லக்ஷ்மணனை பார்த்தும் புன்னகை செய்தாய். அதன் பின் நிம்மதியாக நீயும் உறங்கத் தொடங்கினாய், லக்ஷ்மணனும் உறங்கத் தொடங்கினான். ஒரு குழந்தைய தூங்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தாய்மார்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப ராமனை தூங்க வைக்க கௌசல்யா என்ன பண்ணான்னா, அதே தொட்டில்ல லக்ஷ்மணனை கொண்டு வந்து கிடத்திட்டாளாம். இதை பார்த்து சாகூதம் தவ நாம யச்சவதனே மந்தஸ்மிதம் மஞ்சுளம். அப்ப லக்ஷ்மணன் உன் பக்கத்துல வந்தானே, உனது தொண்டனும் தம்பியும் பக்தனும் நீண்ட நாளா கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆதிசேஷனுமான அந்த லக்ஷ்மணனை பார்த்து, ஆஹா, என் பக்கத்துல வந்துட்டியாடா, நீ என் அருகில் வந்தது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி, ராமா நீ குழந்தையாக, தொட்டில் குழந்தையாக இருக்கும் நீ தொட்டில் குழந்தையான லக்ஷ்மணனை பார்த்து ஒரு புன்னகை செய்தாயே ராமா. அந்த புன்னகையைத்தான் தத்வேதம் வடுவூர் நிவாச பகவன் ஹே ராமபத்ர பிரபோ. வடுவூரிலும் அதே புன்னகையைத்தான் காட்டிக்கொண்டு ராமபத்ரனாக நீ வடுவூரிலே எழுந்தருளி இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் வில்லூர் சுவாமி.